ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரேஷ்மா. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? சேம் காஸ்டியூமில் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு என் பர்த்டே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஸோ நம்ம கூட இந்த வீடியோவில் இந்த ஒரு சைடு ஆக்டர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஹாய் சொல்லிடு கேட்டு. ஓகே, இங்கே கம்முன்னு உட்காரு சரியா? ஸோ இன்னைக்கு என் அப்பா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிஃப்ட் வந்து வாங்குறதுக்கு நானும் போயிருந்தேன். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா கடைக்கு எந்த ஒரு போர்டு இல்லை, எதுவும் இல்லை. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னு, ரூம்குள்ளே போனோன்னே தான் எனக்கு இது என்ன கிஃப்ட்னே தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன நினைப்பீங்க? ஃபோட்டோ ஃப்ரேம். கமெண்ட் பண்ணுங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது சிசர். கட் பண்ணி பார்த்துருவோம். என்னதுடா கெட்டு, கட் பண்றியா? உன் மூக்க வெட்டி விட்டுறோம் மத்துக்கோ. பாரு ஸோ ஆல்மோஸ்ட் நான் பிரிச்சிட்டேன். டேய், ஸோ என்னது என்னடா முக்கிட்டு இருக்கிறேன் நான். ஸோ இது வந்து நமக்காகவே செஞ்சு வாங்கினது. நம்ம வந்து சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தது. ஸோ நானுமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். டைரெக்டாக காமிச்சிட்டு நான் பேசுகிறேன். ஸோ தலைகளை கட்டிட்டு இருக்கேன். ஸோ மிரர் இது வந்து செம்ம வெயிட்டு. போடான்னு சரி. கேட்டு கேட்டு கம். நீதான். ஓகே, ஸோ இந்த மிரர் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நான் நினச்சேன் சரி சிம்பிளாக ஒரு மிரர் வாங்கிடலாம், லைக் கொஞ்சம் பெருசாக வால் சைஸ்க்கு இருக்கலாம், அது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதில் என்ன அப்படின்னா அப்பா வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. இதில் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ப்ளக் பண்ணிக்கிட்டு இதை டச் பண்ணோம்னா இங்கே லைட் எரியும். ஸோ இது வந்து சைஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தரேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி மிரர் வேணும் அப்படின்னா நீங்க அவங்களை டைரக்டா காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது, பிளேஸ் எதுவுமே நான் பிளான் பண்ணல. ஸோ அது பிளான் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ற வீடியோ நான் இதில் அட்டாச் பண்றேன் பாருங்க. ப்ளஸ் இதுல பாத்தீங்கன்னா லைக் ஒயர் இருக்கு, இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ப்ளஸ் இது வந்து வால்ல நம்ம மாட்டுறதுக்கு. ஸோ ஒரு அணி அடிச்சாவே போதும். கீழே வந்து நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டபுள் சைட் டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு கொடுக்கும் போதே ரொம்ப செக்யூர்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ வீட்டுக்கு சேஃபாக வந்துருச்சு. ஸோ எஸ், இதை நான் அசம்பிள் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய். ஸோ என் ரூமில் வந்து நான் இந்த வால் மட்டும் சூஸ் பண்ணிட்டு நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ தான் ஆணி அடித்தோம். ஆணி அடிச்சுட்டு நம்ம மாட்டிட்டு கீழே வந்து லைக் கொஞ்சம் ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆல்ரெடி டபுள் சைட் டேப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்க, லைக் லைட் எரியுதா? ஸோ இதில் என்ன அப்படின்னா நான் இன்னும் இதை ஃபுல்லாக நான் மிரர் ஓப்பன் பண்ணல. பிகாஸ் எனக்கு இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பாக்ஸ் ஒன்று மாட்டுவாங்க, அது ப்ளக் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம டச் பண்ணுறோம் அப்படிங்க தம்பி. இது ஸோ இந்த லைட் வச்ச மிரர் தான் அப்பா நமக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக டிம் ஆகும். ப்ளஸ் அது அகைன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அகைன் பிரைட் ஆகும். ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஸோ நம்ம இப்போவே இந்த கவரை வேணால் பிரித்து பார்க்கலாம், லைக் நம்ம எப்படி தெரியுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அவ்வளோதான். ஸோ இதை நம்ம வைப் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு கிளாத் வச்சு நம்ம வைப் பண்ணிக்கலாம். இப்படிதான் சொல்லுவேன். ஆனால் அவளுக்கு ஃபுல்லாக எடுக்கணும்.
இப்போதைக்கு நான் பாதி காட்டுறேன், ஏன்னா நீங்க வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் அதுங்கேயும் அதை பொத்தி வச்சுக்குவேன். டடா! ஸோ இதுதான் நமக்கு அப்பா கொடுத்த கிஃப்ட். எனக்கு இவ்வளோ வருஷம் பர்த்டேல எனக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட்னா இதுதான். ஸோ எனக்கு இந்த மெதர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கன்வே ஆகும். அண்டில் தென் பை ஃப்ரம் ரேஷ்மா.